என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல ப்ரோ. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் ரோகிணி, நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதை நீ தான் ப்ரோ முடிவு பண்ணணும். அவங்க பேசினதை நானும் கேட்டேன். இங்க பாரு ப்ரோ, லைஃப்ல அம்மா அப்பா எல்லாரும் முக்கியம் தான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நம்மள நம்பி வரவங்க லாஸ்ட் வரைக்கும் கூடவே இருக்க போறது அவங்க தான். ஒரு 5 நிமிஷம் உன் ஷோரூம்க்கு அவங்க வந்ததுக்கே கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உன் வாழ்க்கை முழுக்க அவங்க வந்தாங்கன்னா நீ ஓஹோன்னு இருப்ப. அவங்க தான் உன்னோட லக்கு. அது புரியாம மக்கு மாதிரி இருக்காது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு ப்ரோ. வெளியில போலாமா? எங்க ஏதாவது பாருக்கு போய் சரக்கு அடிக்கலாம். எப்பாடே நீ ஒரு தடவை பண்ணதே போதும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்ட. உன் தம்பி முத்து மாதிரி ரெகுலரா குடிக்கிறவங்க கூட சேர்ந்து குடிக்கலாம். ஆனா உன்ன மாதிரி புது குடிக்காரங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டா ஐயோ நான் எங்கேயுமே வரல. சரக்கு அடிச்சாலும் உன் பிரச்சனை தெரியாது. ஒழுங்கா உட்காந்து என்ன யோசி. என்ன ஆள விட்டு ப்ரோ மறுபடியும் குடி. அது தலறா இல்லங்க, நம்ம எதுக்கு சீதாக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கணும்? நம்ம பார்க்க கூடாதா? அப்ப வேற யார் பாப்பா? அப்படிலாம் சொல்ல வரலங்க. அதெல்லாம் எங்க அம்மா பாத்துப்பாங்கன்னு நான் சொன்னேன். நம்ம பார்க்க கூடாதா? அத்தையும் பார்க்க நம்ம பார்ப்போம். உங்க அப்பா இருந்தா ஏன் நம்ம யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அவரே பாத்துப்பாரு. அவர் இல்லாதப்போ மூத்த மாப்பிள்ளைங்கிற முறையில நான் தானே அந்த ஸ்தானத்துல இருந்து செய்யணும். எனக்கு அது கடமை தானே. என்ன அப்படி பாக்குற? எங்க குடும்பத்து மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. ஓ, உங்க குடும்பமா? அப்ப என் குடும்பம் இல்ல. இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரல. உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல வந்தேன். என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? ஓஹோ, இல்ல அப்படின்னா? ஆமா, நான் கொடுத்து வச்சதான். சரிங்க. மாமா எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். சொல்ல என்ன விஷயம்? மாமா சத்யா நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல மாமா. என்ன சொல்ற நீ? மார்னிங்கா போய் படுத்துக்கு போறான் பாரு. இல்ல மாமா, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஃபோன் பண்ணி பாத்தியா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது மாமா. அப்படியா? எங்க போனா? நேத்து நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போனா. நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போவேன்னு சொன்னா. நானும் சீக்கிரம் வந்திருந்தா சொன்ன மாமா. ஆனா நைட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை மாமா. அத்தை தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லல. அவங்க கிட்ட சொன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பசங்க கூட சேர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கான். ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டேன் மாமா. சரி, மத்தபடி வேற எதுவும் சொல்லல? இல்ல மாமா, நான் எதுவும் சொல்லல. நல்லது. சரி, நான் அதை பாத்துக்கிறேன். நீ மீனா கிட்ட எதுவும் சொல்லிடு. இங்க என்னங்க பண்றீங்க? இல்ல, வேலைய வந்தேன். செல்வனுக்கு ஏதோ வேலைன்னு சொன்னீங்க, அதுக்காக வந்தீங்களா? ஆமாமா ஆமாமா. வேலை நல்லபடியா முடிஞ்சா? முடிஞ்சுமா. ஆமா, நீ எங்க? நான் தான் இந்த கடைக்கு தினம் பூ கொடுக்குறேன். நானும் தேவியும் தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்து கொடுப்போம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையில சாப்பிடாம கொள்ளாம ஓடி வந்துட்டீங்க. கார் கூட நம்ம வீட்டுக்கு வெளியே தான் இருக்கு. செல்வன பைக்ல தான் வந்தீங்களா? இது நம்ம சத்யாவோட வண்டி மாதிரி இருக்கு. இல்லம்மா, அது டெலிவரி வந்த வண்டியா? இல்லங்க, நம்பர் நல்லா பாருங்க. சத்யாவோட வண்டி தான் அது. சிஸ்டர் கண்டுபிடிச்சாடா. ஓ அப்படியா? ஹாய், உங்க பேரு? முத்து சார். ஓ ஆமா, ஏதோ பையனை காணோம்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கிறதுக்காக வந்தாங்க. அவன் என் தம்பி தான் சார். அப்படியா? அவனை நேத்துல இருந்து காணோம். இங்க தான் சார் அவன் கடைசியா வந்திருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை இருக்கு சார். ஃபைனல் செமஸ்டர் பரீட்சை. எழுதாம போனா படிப்பே போயிடும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சரிம்மா, யாரோ வந்து கேட்டாங்கன்னு தான் உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னேன். உனக்கு